இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்பா சைக்கிள் ஓட்ட பின்னாடி உட்காந்து இத்ரிஸ் போய்கிட்டு இருக்கிறாரு. அப்பாஸ் பாய் ஓட்டி போய்கிட்டு இருக்காரு. போய்கிட்டே இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, "பா பார்த்து உட்காருப்பா, காலை உள்ளே விட்டுறாத" அப்படிங்கிறாரு. டிப்ளமோ பிடிச்சி இன்டர்வியூக்கு போயிட்டு வர்ற ஒரு பையனை அவர் சொல்கிறார், "பார்த்து உட்காருப்பா" அப்படின்னு. "சரிங்கப்பா சரிங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பின்னாடி உட்காந்து போகிறான். அது ஒரு மகிழ்ச்சியான பயணமாக இருக்குது. போகும்போது கேட்குறாரு, "இன்டர்வியூவில் என்னாச்சுப்பா" அப்படின்னு மகனை கேட்குறாரு. "அனுபவம் வேணுமாப்பாப்பா" அப்படின்னு இவர் சொல்கிறாரு. "இப்போ தானே படித்து முடிச்சிருக்க, அதுக்குள்ளே முன் அனுபவம் எப்படி கிடச்சிடும்?" "சரிலப்பா, ஒன்றும் கவலைப்படாத, அடுத்த தடவை வேலை கிடச்சிடும்" அப்படின்ட்டு சைக்கிளை மிதித்தார். இத்ரிஸ்க்கு அந்த 4 புரோட்டா வாசமும் பாப்பாவின் நேசமும் மணந்து கொண்டே வருகிறது அப்படின்னு கதை முடியுது. இதுதான் நேசம் என்ற சிறுகதை அபு ஃபர்ஹானா எழுதியது. கடைசியில் அந்த மகன் வேலைக்கு போய் வேலை கிடைக்கல, அனுபவம் வேணும் அப்படின்னதும் கிடைச்சிடும் அப்படின்ற நம்பிக்கையோடு சொல்கிறார். இன்னும் கொஞ்ச நாள் மகன் நம்ம கூட இருக்க போகிறான் அப்படின்ற மகிழ்ச்சி அந்த இடத்துல நான் உணர்கிறேன். வேலை கிடைச்சதும் பிள்ளைங்கள்லாம் வெளியேறிடும், இந்த நம்ம கூட கொஞ்ச நாள் இருப்பான் அப்படின்ற மகிழ்ச்சி அந்த இடத்துல நான் உணர்கிறேன். எழுத்தாளர் என்ன நினச்சி எழுதியிருக்காருன்றது எனக்கு தெரியலை.